வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நாம் திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் கருமண்டபத்திலிருந்து ரிங் ரோடு இணையக்கூடிய பகுதி, அதாவது சோழன் நகர் பகுதியில் தான் அந்த செமி ரிங் ரோடு இணைய போகுது. அதாவது பஞ்சப்பூர்லேருந்து ஜியபுரம் வரைக்கும் இன்னும் அந்த ரிங் ரோடு இணைக்கப்படாமல் இருக்குது இல்லையா? அந்த ரோடு எந்த இடத்துல இணையுது, அந்த பகுதி தற்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம கருமண்டபத்திலிருந்து சோழன் நகர் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்டிஆர் குளோபல் என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம நேஷனல் காலேஜ் எல்லாம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம எதுக்காக இந்த வீடியோ கருமண்டபத்திலிருந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருமண்டபம் பகுதி எப்போதுமே போக்குவரத்து நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த ரிங் ரோடு இணைக்கப்பட்டால் கொஞ்சம் போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பகுதி ரொம்ப குறுகலான சாலையாக இருந்தது. போக்குவரத்து நெரிசல் எப்போது பார்த்தாலும், காலையிலையாக இருந்தாலும் சரி, மதியம், ஈவினிங், இந்த டைமில் எந்த டைமில் நீங்கள் பார்த்தாலும் இந்த பகுதி ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்த சாலை அமைப்புகளும் பாருங்கள், செம்ம சூப்பராக அமைச்சிருக்காங்க. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 ட்ராக் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் மக்கள் நடந்து போகிறதுக்கான நடைபாதை எல்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையாக திட்டம் இந்த பகுதியில் செயல்படுத்தியிருக்காங்க. இந்த பகுதியில் மழைக்காலம் வந்தாலே ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த பகுதியில் குடியிருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் சரியாக அமைக்கப்படாததுனால இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கும். அதனால் இப்போ இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்லாம் சரியாக அமைக்கப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த பகுதியில் அந்த மழைநீர் எப்படி வடிஞ்சு அந்த வாய்க்கால் வழியாக போகுமா, இல்லை மறுபடியும் தேங்கி நின்று மக்களுக்கு சிரமத்தை கொடுக்குமாங்கிறது தெரியல. ஆனால் கட்டமைப்புகள் மிக அருமையாக அமைச்சிருக்காங்க. வரும் காலங்களில் தான் அது பார்க்கணும். இந்த பகுதியில் மழை காலங்களில் இந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கருமண்டபத்தில் துவங்கி வண்ணாங்கோயில் வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் நீளமான வீடியோ தான் இருந்தாலும் அந்த பாதியாக அப்லோட் பண்ணால் பார்க்குறதுக்கு சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக ஒரே வீடியோவாக கொஞ்சம் தொடர்ச்சியாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கருமண்டபத்தில் இருந்து பிராட்டியூர், தீரன் நகர், புங்கனூர், ராம்ஜி நகர், கள்ளிக்குடி, அதுக்கப்புறம் சோழன் நகர், வண்ணாங்கோயில், இப்படி இந்த பகுதி முழுவதுமே மிக அருமையான சாலை அமைப்புகள் அமைச்சிருக்காங்க. அந்த ரிங் ரோடு கிராஸ் ஆகிற அந்த பகுதி மட்டும் இன்னும் அந்த சாலை சரியாக அமைக்கப்படாமல் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே நிலைமையில தான் இப்போயும் இருக்குது. ஏன்னா அந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அந்த பகுதியை முழுவதுமாக பூர்த்தி செய்வாங்க. ஸோ அது வரைக்குமே, அதாவது ராம்ஜி நகர் வரைக்குமே இந்த 2 பக்கமும் வடிகால்கள்லாம் அமைக்கப்பட்டு அந்த மக்கள் நடந்து செல்வதற்கான நடைபாதைகள்லாம் அமைக்கப்பட்டு மிக அருமையாக அமைச்சிருக்காங்க.
இப்போ நான் வந்து தீரன் நகர் பகுதிக்கு வந்துட்டேன். இந்த திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த தீரன் நகர். இன்னொன்று மதுரை பைபாஸில் வந்து தீரன் மாநகர்னு ஒரு ஏரியா அமைஞ்சிருக்கு. அது வந்து மிகப்பெரிய பகுதி. அது மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது, தீரன் நகரா தீரன் மாநகரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட்டு, தீரன் நகருக்கும் தீரன் மாநகருக்கும். அதனால் தீரன் நகர் வந்து இந்த திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் அமைஞ்சிருக்கு. தீரன் மாநகர் வந்து திருச்சி மதுரை பைபாஸில் மணிகண்டம் தாண்டி அந்த ஆலம்பட்டி பிரிவு பகுதியில் அந்த தீரன் மாநகர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் நிறைய பள்ளிகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள் நிறைய அமைஞ்சிருக்கு. அதுபோல் புதிய கார் சேல் பண்ணுற ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு, டூ வீலர் ஷோரூம், இப்படி நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த பகுதியில் செயல்படுது. நீங்கள் இந்த பகுதியில் பணியாற்றவராக இருந்தால் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இதுக்கு முன்னதாக இருந்ததற்கும் இப்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறவர், இந்த பகுதியில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய பகுதியை வந்து பார்க்க போகிறோம். அதாவது கருமண்டபத்திலிருந்து பிராட்டியூர், திறன் நகர், அதுக்கப்புறம் அந்த புங்கனூர் பகுதி, ராம்ஜி நகர், இப்படி நிறைய பகுதிகளை தாண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோழன் நகர் பகுதியில் அந்த செமி ரிங் ரோடு, அதாவது கேர் காலேஜ் பக்கத்தில் தான் அந்த செமி ரிங் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ அந்த பகுதி வரைக்குமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவருங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள்.
இந்த பகுதி முழுவதுமே பாருங்கள் நம்ம வந்து 2 ட்ராக் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நடந்து செல்வதற்கு தனியாக ஒரு ட்ராக் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ மிக அருமையாக இந்த பகுதி எல்லாமே நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த சாலை முழுவதுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இப்போ கருமண்டபத்திலிருந்து இந்த பகுதி வரைக்குமே மிக அருமையாக இந்த சாலைகள் வந்து கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ நாம வந்து ராம்ஜி நகர் தாண்டி சோழன் நகர் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சோழன் நகர் பகுதியில் தான் வந்து அந்த செமி ரிங் ரோடு வந்து கிராஸ் ஆக போகுது. அதாவது பஞ்சப்பூர்லேருந்து ஜியபுரம் வரைக்கும் இணைக்கப்பட உள்ள அந்த செமி ரிங் ரோடு வந்து இந்த பகுதியில் தான் வந்து ஜாயிண்ட் ஆக இருக்குது. அதனால இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சாலை வந்து சீரமைக்கப்படாமல் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் இருக்குது. அந்த செமி ரிங் ரோடு வந்து சரியாக எந்த பகுதியில் அமையுதோ அதன் பிறகு தான் இந்த பகுதியை வந்து முழுவதுமாக சீரமைப்பாங்க.
திருச்சி செமி ரிங் ரோடு ப்ராஜெக்ட் இந்த பகுதியில் வந்து இணைக்கப்பட்ட அந்த சாலைகள் முழுவதுமாக நிறைவடையும் போது இந்த பகுதி வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய மாற்றமடைய வாய்ப்புள்ளது. அதனால் இந்த பகுதி தற்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர், எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா NTR குளோபல் என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் இன்னும் நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலோட இணைஞ்சிருங்க. அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய பகுதி என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். மீண்டும் பிற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.